வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். தேர்தலுக்கு பிறகு கொடநாடு வழக்கில் புதிய திருப்பம், மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் என்னும் சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தலுக்கு பிறகு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கொடநாடு வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, எப்பேற்பட்ட மாற்றங்கள் வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கலாம். அதனால் ரொம்ப பி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஏகப்பட்ட விதமான மாற்ற ரீதியிலான அரசியல்கள் அப்படின்றது ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு பிறகு கொடநாடு வழக்கில் பற்பல மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ கொடநாட்டில் ஓம் பகதூரில் தொடங்கி சசிகலா தொடங்கி எவ்வளவு பேர்களை எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம், ஓகேங்களா. பார்ப்பதற்கு பூனை போல இருப்பார், ஆனால் பண்ணுறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியே ஏற்கனவே பல விதமான எப்படி சொல்கிறது, பழைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண, நீ சாதாரணமான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியை சாதாரணமாலாம் நினச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ரொம்ப டெரர் பீஸ் தான் எடப்பாடி பழனிசாமி. எனக்கு தெரிஞ்சு ஒரு டெரர் பீஸ் தான். இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, கொடநாடுடைய வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் பார்த்திங்கன்னா நடைபெற வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருப்பதாக தகவல்கள் என்பதும் ஒரு புறம்படியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தில் பற்பல மாற்றங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே. ஸோ எது எப்படியாக இருந்தாலும் சரி, கொடநாடுடைய வழக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் கட்டாயமாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது, என்னென்ன மாதிரியான நியூஸஸ் எல்லாம் வெளியாக போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. கொடநாடு வழக்கில் மிகப்பெரிய ஒரு புதிய திருப்பம் என்பது என்ன மாதிரியாக நடைபெறப் போகிறது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது. ஸோ கொடநாடுடைய இஷ்யூஸ் எப்படியெல்லாம் மாறப்போகுது, என்ன மாதிரியான தகவல்கள் என்பதை நம்ம பார்த்து விடலாம் நண்பர்களே. மறக்காமல் நம்முடைய தமிழக அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.